புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் ஏமாற்றும் மத்திய அரசையும் அதனுடன் கூட்டணி வைத்துள்ள மாநில அரசையும் கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் ஏமாற்றும் மத்திய அரசையும் அதனுடன் கூட்டணி வைத்துள்ள மாநில அரசையும் கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் ஏமாற்றக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும் அதனுடன் கூட்டணி வைத்துள்ள மாநில அரசையும் கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை அதிமுக சார்பில் பல்வேறு கண்டன அறிக்கைகள் வாயிலாக அதிமுக கழக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் அறிக்கைகள் வாயிலாக மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பில் பல்வேறு கண்டன போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரியில் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்காமலும் மாநிலத்தை ஏமாற்றக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும், மேலும் ரேஷன் கடையில் திறக்காமல் பொது விநியோக திட்டத்தை அடியோடு நிறுத்தி மக்களை வஞ்சிக்கக்கூடிய மாநில அரசுகளை கண்டித்தும், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் 50% இடங்களை அரசின் ஒதுக்கீடு பெறாமல் மாணவர்களுக்கு துரோகம் இழைப்பதாக இந்த அரசு மீது அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற இந்த புதுச்சேரி மாநில அரசு மட்டுமில்லாமல் மத்திய அரசையும் தொடர்ந்து கண்டித்து வரக்கூடிய பல்வேறு போராட்டங்களை இந்த மாநில அரசு மூலம் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. அதன் வாயிலாக இன்று இந்த கண்டன பேரணியானது தற்போது முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் புதுச்சேரியில் இந்த கண்டன பேரணியானது தற்போது தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விழுப்புரம் கடலூர் சாலையில் ஏஐபிசி மைதானத்தில் இருந்து இந்த கண்டன பேரணியானது தொடங்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் இந்த கண்டன பேரணியில் அந்த அதிமுகவினர் மட்டுமில்லாமல் பொதுமக்களும், மீனவர்களும், தொழிலாளர்களும், விவசாயிகளும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இது இந்த பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த செல்லக்கூடிய ஒரு பேரணியாக பார்க்கப்படுகிறது. அங்கே மாபெரும் சட்டமன்றத்துக்கு முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. அதனை நோக்கித்தான் இந்த பேரணியானது சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணி இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்ப்புகளை மக்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த புதுச்சேரி அரசை கண்டிக்கின்ற வகையில் இந்த பேரணியானது தற்பொழுது தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்க செயல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.